ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட்ல இந்த ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போகும். குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம ஹீரோ இப்போ ஒரு டஞ்சனுக்குள்ளே மாட்டிட்டு இருப்பான். அந்த டஞ்சன் வரையே தான் கடைசி வர போகும். பட் கதை நல்லா இருக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 9. இப்போ இந்த ஓமவி டவுனோட லேட் தான் காமிக்கிறாங்க. டஞ்சனுக்கு வெளியே ரொம்பவே அபாயமான நிறைய கிளவுட் சுத்திட்டு இருக்குது. அவர் பாக்குறாரு. அவர் பொண்ணுமே அதை நினைச்சு வருத்தப்படுறா. ஆர்ஸ் கூட்டம் வந்த மாதிரி பயங்கரமா ஏதோ வரப்போகுதுன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லுவோம். அட்வென்ச்சர் கில்ட்டு போய் அவர் ரிப்போர்ட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க நம்ம ஹீரோ அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இதோட காட் ஸ்பீட் எப்படி தோக்கடிக்க என்னோட மேஜிக் கிராப்பை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோ ஃபாஸ்டா மூவ் ஆகுறான். பட் நம்ம ஹீரோ எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே அது ஈஸியா நம்ம ஹீரோ அட்டாக்ஸ் எல்லாம் தடுத்துருது. நம்ம ஹீரோ இவ்வளவு ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சதுல நம்ம ஹீரோவோட கான்டாக்ட் லென்ஸ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஃபோர் சைட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சது மூலியமா நடக்க போற விஷயங்கள் முன்னாடியே தெரிஞ்சு அதை அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ அதை டாஷ் பண்ணிருக்கான். என் உயிர் இங்க ரிஸ்க்ல இருக்கு, பட் இந்த ஃபைட்டை நான் என்ன என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். எல்லா ஸ்கில்லையும் மொத்தமா யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணதுல நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்டாமினா ரெண்டுமே கம்மியாயிடுச்சு. பட் அந்த மாஸ்டர் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல. அப்பதான் நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான் அந்த மான்ஸ்டர் இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணவே இல்லை. மத்த மான்ஸ்டர் கிட்ட வர்ற மாதிரி பிளட் லிஸ்ட் நம்ம ஹீரோ இதுகிட்ட சென்ஸ் பண்ணல. இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதா அந்த மான்ஸ்டர் தடுக்க மட்டும் தான் செஞ்சிருக்கு. அப்படின்னா இவ்வளவு நேரம் இது என்ன சீரியஸாவே எடுக்கலையா, ஒன்னு சீரியஸாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா அட்டாக் பண்ண போனா அது நம்ம ஹீரோக்கு செக்மேட்டை வச்சிருது. அந்த மான்ஸ்டருக்கு என்ன கொல்ல விருப்பம் இல்லைன்னா அதை சுத்தி இருக்கிற இந்த மயாஸ்மா தான் அதை கண்ட்ரோல் பண்ணுதா. இந்த மயாஸ்மா அதை ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண வைக்குதுன்னா நான் அதுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்டாஃப் வந்து மேஜிக் அப்சர்வ் பண்ணும். அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த மயாஸ்மாவை அப்சர்வ் பண்றான். அந்த மயாஸ்மாக்குள்ள இருக்கிற ஈவில் மான்ஸ்டர் மாதிரி இருக்கிறது தான் வந்துட்டு அந்த ஸ்கெலிட்டனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. அதை நம்ம ஹீரோ மொத்தமா உறிஞ்சு எடுக்கிறான். அந்த மயாஸ்மா தான் ஒன்னு ஃபோர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண வச்சிருக்கா. அதனால தான் நீ என்னக்குள்ள ட்ரை பண்ணலைன்னா அப்பதான் நான் ஒன்ன கொண்டு இந்த கார்ஸ்ல இருந்து ஒன்னு ஃப்ரீ பண்ண முடியும் நீ நினைச்சிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த மான்ஸ்டர் இப்ப கத்திய கீழே போடுது. பட் அந்த மயாஸ்மா கார்ஸ் அதை விடாம திரும்பவும் அந்த மான்ஸ்டர் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அந்த மான்ஸ்டரே தன்னை கொல்ல சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்குது. நம்ம ஹீரோ அதை கொல்லாம நீ தனிமையில எவ்வளவு கஷ்டப்பட்டுப்பான்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறான். இந்த மான்ஸ்டர் இப்போ நம்ம ஹீரோ சப்ஜிகேட் பண்ணிட்டான். இந்த சப்ஜிகேட் பண்ணதை எப்படி ரிலீஸ் பண்ணணுங்கிறது எனக்கு தெரியாது, உனக்கு இதுல ஏதோ பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் அந்த மான்ஸ்டர் இல்ல அப்படின்னு சொல்லுது. உன்னை பார்த்தா மோசமா தெரியல அண்ட் இதுல இருந்து உன் கார்ஸும் உன்னை விடுவிச்சதுனால அப்படின்னு நம்ம ஹீரோ அப்ரைஸ்ல யூஸ் பண்ணி பார்த்தா நேம் ஏஞ்சலிக்கா லெவல் 1 போட்டு எல்லா ஸ்கில்ஸும் லெவல் 99ல இருக்கு. ஏஞ்சலிக்கான்னு பேர் இருக்கு அப்படின்னா இது ஒரு பொண்ணு. திரும்பவும் நான் ஒரு பொண்ணு சப்ஜிகேட் பண்ணிருக்கேன், நான் கிளாஸ் ரப் திட்ட போறான். நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி நம்ம ரெண்டு பேரும் இந்த இடத்துல இருந்து வெளியே போலாம் நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு போறான். இப்போ நம்ம ஹீரோ ஃப்ளோர் 100க்கு போகவும் அந்த ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் வருது. இப்பதான் பெரிய மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண திரும்பவும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஃபைட் பண்ணாம தப்பிச்சு போறதுக்கு ஒரே வழி பேசாம மேல் ஃப்ளோர்ல ஓட்டையை போட்டு அங்க டைரக்டா போயிடலாம். நம்ம ஹீரோ ஓட்டையை போட்டா ஃப்ளோர் 99ல உள்ள பாஸ் மான்ஸ்டர்ஸும் இப்போ அந்த இடத்துல நிக்கி மேல் ஃப்ளோர்ல இருக்க பாஸ் மான்ஸ்டர் கீழே போயிடுச்சு. கரெக்டா கீழ் ஃப்ளோரோட பாஸ் மான்ஸ்டர் மேல விழுந்துருது. அதுங்க மயங்கி கிடக்கிற சான்ஸ்ல டக்கு நம்ம ஹீரோ அதுங்களை அடிச்சு கிறிஸ்டல்ல எடுத்துக்கிறான். இதுக்கு காரணம் என் லக்கு மேக்ஸ் அவுட் ஆனதுதான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். 100th பாஸோட ஆர்மர் கீழே கிடக்குது. என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, இந்த ஆர்மரை நீ போட்டுக்கோ, ட்ரெஸ் இல்லாம கஷ்டப்படுவல்ல நம்ம ஹீரோ கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் பெருசா இருந்த ஆர்மர் அந்த ஸ்கெலிட்டனுக்கு தகுந்தபடி சின்னதாகுது. இப்போ உன்னோட போன்ஸ் எதுவோ வெளியே தெரியல சூப்பர் நம்ம ஹீரோ சொல்லும் போதுதான் அந்த ஆர்மரை எதுக்கும் சேஃப்டிக்கு அப்ரைசல் பண்ணி பார்த்தா சாரி அந்த ஆர்மர் கர்ஸ்டு அது உன் உடம்புல இருந்து வெளியே வராது நம்ம ஹீரோ சொல்றான். உடனே அந்த ஸ்கெலிட்டன் மான்ஸ்டர் கோச்சுக்கிட்டு போகுது. நம்ம ஹீரோவை தேடி அந்த கேர்ள்ஸ் எல்லாம் 50th ஃப்ளோருக்கு வந்துட்டாங்க. இன்னும் ஹாருக்காவை காணுமே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம பாதி தூரம் வந்துட்டோம், அட்லீஸ்ட் ஒரு லீடிங் ஆச்சு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் யோசிக்கிறான். இந்த ஃப்ளோரோட மான்ஸ்டர் ஒரு சைக்ளோப்ஸ் அண்ட் அதுக்கு 4 கை இருக்கு. இதை எப்படி தோக்கடிக்க போறோமோன்னு கேர்ள்ஸ் பயப்படுறாங்க. இங்க லார்டோட பொண்ணு அட்வென்ச்சர் கில்ல போய் ரிப்போர்ட் பண்றான். நான் ஓவர் ரியாக்ட் கூட பண்ணலான்னு பா சொல்லுவோம். அந்த டென்ஷனுக்கு வெளியே இருக்கிற கார்டு இதை பாத்துக்கிடுமா அப்படின்னு சொல்லுவோம். சார் எனக்கு என்னமோ அப்படி தோணல அப்படின்னு மத்தவங்க சொல்றாங்க. அதுவோ கரெக்ட் தான், நம்ம கில்டில் இருக்கிற மந்த மெம்பர்ஸையும் கூப்பிட்டாகணும், எல்லா அட்வென்ச்சர்ஸையும் நம்ம ஒண்ணு திரட்டணும். ஆமா அந்த பொண்ணுங்க டீம் எங்க போச்சு, அவங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் தப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு யோசிக்கிறா. அந்த ஸ்கெலிட்டன் கேல்க்கு ஒரு கேப்பை கொடுத்து நம்ம ஹீரோ இப்ப சமாதானப்படுத்துறான். இப்போ லெவல் 98ல நம்ம ஹீரோ ஒரு லிச் கூட ஃபைட் பண்ண வேண்டியது இருக்கு. இதுக்கு ஹோலி மேஜிக் தான் தேவை, பிசிக்கல் அட்டாக் ஒர்க் ஆகாது. நம்ம ஹீரோ அவனோட ஸ்டாஃபை யூஸ் பண்ணி அதோட மேஜிக்கை மொத்தமா உறிஞ்சு எடுத்துருத்தான். இப்போ அடுத்ததா ஃப்ளோர் 97ல மாத் அப்படிங்கிற பறக்கக்கூடிய பூச்சி மான்ஸ்டர் மாதிரி ஒன்னு இருக்கு. நம்ம ஹீரோட வெல்பீயிங் ஸ்கில் பாய்சனை கேன்சல் பண்ணணும். பட் இது எப்படி தோக்கடிக்க நம்ம ஹீரோ யோசிக்கும் போது இதுக்கெல்லாம் பட்டர்ஃபிளை தானே ஃபயரை சின்னதா அனுப்புவோம், அதை சுத்தி அதுங்க வந்த உடனே அந்த ஃபயரை பெருசாக்கி அதை எரிச்சிருந்தான். இப்போ அடுத்த ஃப்ளோர்ல புழு மாதிரியான ஒரு மான்ஸ்டர் இருக்கு. அது கிரியேட் பண்ண அந்த ஸ்ட்ரிங் தொட்டா ஈஸியில ஒட்டிக்கிட்டு வெளியே வராது அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம ஹீரோ எர்த் மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு ரோலரை கிரியேட் பண்ணி அதுங்க எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி
ரொட்டியை நசுக்கி இருந்தான். இந்த இடம் என்ன மயாஸ்மா ஓவரா இருக்குன்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருந்தா திடீர்னு ஒரு பெரிய சைஸ் மான்ஸ்டர் அங்க வந்து ஃபாஸ்டா இவங்களை அட்டாக் பண்ணுது. லிவிங் ஸ்வார்டன் ஒரு மான்ஸ்டர் லெவல் 100ல இருக்கவும் இது ஃப்ளோர் 99 லெவல் 99ல தானே இருக்கணும்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது உடம்பு ஃபுல்லா கண்ணு இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ எந்த பக்கம் அட்டாக் பண்ணாலும் அது ஈஸியா டாஷ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் நம்ம ஹீரோ மாதிரி அதுவும் புத்திசாலித்தனமா ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அண்ட் அதால சுத்தி இருக்கிற மத்த ஸ்வாடையோ கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆர்மர் பொண்ணு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கறான். சோ இப்போ அந்த ஸ்கெலிட்டன் கேர்ள் போயிட்டு அந்த மான்ஸ்டர் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த மான்ஸ்டர் இப்பதான் சீரியஸா ஃபைட் பண்ண போகுது போலயே நம்ம ஹீரோ பாக்குறான். இந்த ஆர்மர் கேர்ள் ஸ்ட்ரைட்டா ஜம்ப் பண்ணி ஒரே வட்டத்துல அதை கொண்டிருக்கா. நல்ல விளைவா எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டா. இவ மட்டும் என்ன கொல்ல நினைச்சிருந்தா நான் எப்பவோ செத்துருப்பா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இங்க 50th ஃப்ளோர்ல அந்த சைக்ளோப்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அண்ட் பொண்ணுங்களுக்கும் அடிப்பட ஆரம்பிச்சிடுச்சு. எல்லாருமே கொஞ்சம் டயர்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. கிளாஸ் ரப்க்கு என்ன பண்ணான்னு தெரியல. இந்த நேரத்துல ஹாருக்கா என்ன பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் கேங் யோசிக்கிறாங்க. அண்ட் படிப்பாளி கேங்க நம்ம ஹீரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. சாரி ஹாருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் இங்க விட்டு கொடுக்கவும் டக்குன்னு மத்த 2 பேரும் வந்து இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி அவளை சீர பண்றாங்க. அண்ட் அந்த ரவுடி கேல் கேக்கும் வந்துட்டு அந்த சைக்ளோப்ஸ் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ விட்டு கொடுக்காம இவங்க இன்னும் ஃபைட் பண்ணி முன்னேறி போலாம், நம்ம ஹீரோவை தேடி போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்போ அந்த ஃபிட்னஸ் கேங்ல இருக்கிற ஒரு பையன் போயிட்டு அந்த சைக்ளோப்ஸை டைரக்டா அட்டாக் பண்றதுக்கு அது தலைமையில போய் ஏறி நிற்கிறான். அதே டயத்துல கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து மேஜிக் யூஸ் பண்ணி தூரத்துல இருந்து அட்டாக் பண்றாங்க. அவன் அட்டாக் பண்ணலான்னு போனா அதுக்குள்ள அதை அவனை கையை வச்சு தடுத்துருது. பட் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்த்ததுதான். ஏன்னா உன் கான்சென்ட்ரேஷன் ஏமலா இருந்தா தான் நீ டிஸ்ட்ராக்ட் ஆவ அப்படின்னு சொல்லி அந்த பையன் யோசிக்கிறான். இப்போ படிப்பாளி கேங்க கரெக்டா அதோட தண்டையை குறி வச்சு அட்டாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு வழியா இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த சைக்ளோப்ஸை தோக்கடிச்சிருத்தாங்க. ஹாருக்கா அவ்வளவுதான். இப்போ மொத்த கிளாஸும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல பாக்குறா. இப்போ இங்க நம்ம ஹீரோ மேல வந்துட்டு இருக்கும்போது என்னடா அந்த மொத்த இடமும் ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். மான்ஸ்டர்லாம் மொத்தமா வெளியே போறத காமிக்கிறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஒரு பக்கம் டஞ்சன்குள்ள இருந்த மான்ஸ்டர் எல்லாம் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ 100th ஃப்ளோர்ல மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேல நோக்கி போய்கிட்டு இருக்கான். அண்ட் கிளாஸ்ல போ மொத்த கேர்ள்ஸும் நம்ம ஹீரோவை தேடி கொஞ்சம் கொஞ்சமா கீழே வந்துகிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.